இதோ உதவி. வெற்றிகரமாக இருப்பது மிகவும் எளிதானது. யாராலும் அதைச் செய்ய முடியும். உளவியலாளர் டாக்டர் எமிலி கோ தனது அனைத்து நோயாளிகளுக்கும் பின்வரும் மன மருந்துச் சீட்டை வழங்கினார். எப்போதும் நீங்கள் செய்ய வேண்டியதை எளிதாக நினைத்துப் பாருங்கள், அது அப்படியே மாறும். டாக்டர் கோவின் அந்த மன மருந்து குறிப்பாக வெற்றி பெறுவதற்கு பொருந்தும். எப்போதும் வெற்றி பெறுவதை எளிதாக நினைத்துப் பாருங்கள். ஏனென்றால் அது எளிதானது என்பதன் அர்த்தம் எளிதானது. எவரும் வெற்றியை உறுதி செய்யும் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளைப் பெறலாம், புரிந்து கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம் மற்றும் பயன்படுத்தலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் வெற்றி பெறுவது எளிது. எளிதானது என்பது நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளைப் பெறுவது, புரிந்துகொள்வது, கற்றுக்கொள்வது அல்லது பயன்படுத்துவது கடினம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் வெற்றி பெறுவது எளிது. உண்மையில் எந்தவொரு நபரும் எளிதாக புரிந்துகொள்வது, எளிதாக பயன்படுத்துவது, எளிதாக கற்றுக்கொள்வது மிகவும் கடினம். அவ்வாறு செய்பவர் எளிதாக வெற்றி பெறுவார் என்ற உறுதியான முடிவுடன். முற்றிலும் உண்மையாக இருக்க வேண்டும். மனரீதியாகவோ அல்லது உணர்ச்சி ரீதியாகவோ மிகவும் துன்பகரமான முறையில் பின்தங்கிய ஒரு சிலர் இருக்கிறார்கள் என்பதை நான் சேர்த்து கொள்ள வேண்டும். அவர்களின் சந்தர்ப்பங்களில் வெற்றி என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுதான். அந்த சில விதிவிலக்குகள் மருத்துவ வழக்குகள் மற்றும் இந்த அத்தியாயத்தின் நோக்கம் அல்ல, ஆனால் அந்த சில சோகமான விதிவிலக்குகளுடன் மற்ற நூற்றுக்கணக்கான மில்லியன் மக்கள் உட்பட ஒவ்வொரு நபரும் எளிதாக வெற்றி பெற முடியும். இதில் தற்போது லட்சக்கணக்கான ஊக்கம் குறைந்த, சலுகை பெற்ற, கல்வியறிவு குறைந்த ஆண்கள், பெண்கள் மற்றும் டீனேஜர்கள் யாரேனும் அல்லது அனைவரும் வெற்றி பெற முடியும். எளிதாக. வெற்றி என்பது நீங்கள் இப்போது எங்கே இருக்கிறீர்கள் என்பதைப் பொறுத்தது அல்ல, வெற்றி என்பது நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்பதைப் பொறுத்தது. வெற்றி என்பது நீங்கள் இப்போது என்னவாக இருக்கிறீர்கள் என்பதைப் பொறுத்தது அல்ல, வெற்றி என்பது நீங்கள் என்னவாகிறீர்கள் என்பதைப் பொறுத்தது. எவரும் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை இலக்கை வைத்திருக்க முடியும். மேலும் அதை எளிதாக அடையுங்கள். இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளபடி எளிதாக என்பது சோம்பேறித்தனமாக அல்லது அலட்சியமாக அல்லது தீவிர சிந்தனை மற்றும் முயற்சி இல்லாமல் என்று அர்த்தமல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் சோம்பேறித்தனமாக அல்லது அலட்சியமாக அல்லது தீவிர சிந்தனை மற்றும் முயற்சி இல்லாமல் வெற்றி பெற முடியாது. நீங்கள் சோம்பேறித்தனமாக அல்லது அலட்சியமாக அல்லது தீவிர சிந்தனை மற்றும் முயற்சி இல்லாமல் வெற்றி பெற முடியாது. நூற்றுக்கணக்கான நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் இருப்பதால் நீங்கள் எளிதாக வெற்றி பெறலாம். மேலும் ஒவ்வொரு நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறையும் ஒவ்வொரு நபரும் புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் எளிதாக பயன்படுத்தவும் எளிதானது. மில்லியன் கணக்கான மக்கள் எப்படியோ வெற்றி என்பது அவர்களுக்கு மிகவும் கடினம் என்று நம்ப வைக்கப்படுகிறார்கள் அல்லது தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். அவர்கள் மிகவும் ஏழைகள், மிகவும் பின்தங்கியவர்கள், மிகவும் கல்வியறிவு இல்லாதவர்கள், அனைத்து வகையான வரம்புகளாலும் மிகவும் ஊனமுற்றவர்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. மில்லியன் கணக்கான மக்கள் எப்படியோ தங்கள் தற்போதைய நிலை அவர்களை வறுமை அல்லது சாதாரண வாழ்க்கைக்கு இட்டுச் செல்கிறது என்று நம்ப வைக்கப்படுகிறார்கள் அல்லது தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். முட்டாள்தனம். அது அப்படியல்ல. மில்லியன் கணக்கான மக்கள் வறுமையிலோ அல்லது வறுமையிலோ வாழ்கிறார்கள், ஏனென்றால் அவர்களோ அல்லது அவர்களுக்கு உதவி செய்ய பணம் பெறுபவர்களோ நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை பயன்படுத்துவதில்லை. இருப்பினும் ஏழைகள் தங்களை வறுமையிலிருந்து மீட்டுக்கொள்ள பயன்படுத்தக்கூடிய நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் புரிந்து கொள்ள மிகவும் எளிதானவை, எனவே கற்றுக்கொள்வது மிகவும் எளிதானது, எனவே யாரும் அவற்றை பயன்படுத்த முடியும். எனவே எவரும் எளிதாக வெற்றி பெற முடியும். மேலும் எவரும் என்பது மில்லியன் கணக்கான ஏழைகளை மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான நல உதவியாளர்களையும் உள்ளடக்கியது. அவர்கள் தற்போது ஊக்கம் குறைந்த, சலுகை பெற்ற, படித்த ஏழைகளுக்கு நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை அறியாதவர்கள், எனவே கற்பிக்கவில்லை.
ஏழைகள், நான் ஏழை, ஆனால் நான் யாரோ ஒருவர் என்று ஒற்றுமையாக பாடக் கற்றுக் கொடுக்கப்படுவதை விட சிறந்த வெற்றி பயிற்சிக்கு தகுதியானவர்கள். நான் ஏழை என்ற எதிர்மறை இலக்கு கட்டளையே நான் வெற்றி பெறுவேன் என்ற நேர்மறை இலக்கு கட்டளையுடன் மாற்றும் வெற்றி பயிற்சிக்கு ஏழைகள் தகுதியானவர்கள். நான் வெற்றி பெறுவேன் என்ற நேர்மறை இலக்கு கட்டளை ஆயிரக்கணக்கான முறை திரும்பத் திரும்பச் சொல்லப்படுகிறது. நான் வெற்றி பெறுவேன் என்ற நேர்மறை இலக்கு கட்டளை அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுவதன் மூலம் செயல்படுத்தப்பட வேண்டும். இதன் விளைவாக அதிகரித்து நிச்சயமான வெற்றி கிடைக்கும். எளிதான வெற்றி. வறுமையே அல்லது சாதாரண நிலையே வெற்றியாக மாற்றும் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் மிகவும் எளிதானவை. தற்போது மில்லியன் கணக்கான ஊக்கமின்மை, கல்வியறிவு இல்லாத, சலுகை பெற்ற ஆண்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் உட்பட எவரும் எளிதாகப் பெறலாம். எளிதாக புரிந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், எளிதாக பயன்படுத்துங்கள். இது தனிப்பட்ட வெற்றியை எளிதாகவும் உறுதியாகவும் ஆக்குகிறது. வெற்றி என்பது அதிக நலன்புரி உதவிகளைப் பெறுவது அல்ல. வெற்றி என்பது நலன்புரி உதவிகளை தேவையற்றதாகவும் ஆக்கும் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை பயன்படுத்துவதாகும். வெற்றி பெறுவது மிகவும் எளிதானது, எவரும் அதைச் செய்ய முடியும். வெற்றி பெறுவது மிகவும் எளிதானது, எல்லோரும் செய்ய வேண்டியது.